இப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. अपने परमेश्वर के वचन को परमेश्वर में ध्यान करेंगे. யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई एक उठ के யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अधिकार வசனம் 10 ஒருவர் எழுந்து நின்று வாசிக்க. उसका 10वां वचन को पढ़ेंगे. जॉन 10:10. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். यहाँ पर परमेश्वर यीशु मसीह अच्छे वचन को बताया है. அதை யோவான் சுவிசேஷகர் எழுதி வைத்திருக்கிறார். वो यूहन्ना के रचित सुसमाचार में लिखा गया है. திருடன் திருடவும் चोर किसी और काम के लिए नहीं கொல்லவும் परंतु केवल चोरी करने அழிக்கவும் வருகிறானே அன்றி और घात करने के लिए और नष्ट करने के लिए வேறு ஒன்றுக்கு வரான். और किसी लिए नहीं आता है. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் मैं इसलिए आया அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். कि वे जीवन पाए और बहुतायत से पाए. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே கடந்து வந்து यीशु मसीह धरती पे जब आए மனிதனை மீட்கும்படியாக, मनुष्य का उद्धार करने के लिए, பாவத்திலே விழுந்து போன மனித சமுதாயத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக, पाप पे गिर पड़ा मनुष्य जो वंश को जो छुड़ाने के लिए அவர் நம்மை போன்ற ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். हमारी तरह एक मनुष्य करके धरती पे आया. 33 ஆண்டுகள் அந்த பூமியிலே அவர் ஜீவித்து 33 साल धरती पे उन्होंने जिया. 3 ஆண்டு காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்து 3.5 साल जो परमेश्वर के राज्य के बारे में प्रचार किया. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து பலியாய் தம்மையை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி கடந்து சென்றார். और हमारे लिए कलवरी क्रूस में जीवन देके जो स्वर्ग राज्य की ओर चले गए. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். वो आज भी जीवित है. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்று மாறாதவராய் இருக்கிறார். यीशु मसीह कल आज और सदा के लिए जो है कोई बदलने वाला नहीं. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். मृत्यु होता लेकिन मैं सदा काल के लिए जीवित हूं कहता. அவர் பரலோகத்திலே பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். वो स्वर्ग राज्य पिता की दाहिनी ओर बैठा है. அவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, उन्होंने कहा एक अच्छी जो वचन है, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி चोर चोरी करने के और घात करने के अलावा அவன் வேறு ஒன்றுக்கு வரான். और किसी लिए नहीं आता. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன் என்று சொல்கிறார். लेकिन मैं क्या वो भी जीवन पाए इसलिए मैं आया हूं. அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாய் வந்தேன் என்று சொல்கிறார். और जीवन जो परिपूर्ण हो इसलिए मैं आया हूं. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க முடியும். तो यीशु मसीह एक ही जो मनुष्य को जो नित्य जिंदगी दे सकता है. அவரே இல்லாமல் மனிதனுக்கு வாழ்வு இல்லை, ஜீவன் இல்லை. उसके बिना मनुष्य को जिंदगी नहीं, जीवन नहीं है. பரிபூர்ண ஜீவன் படும்படியாய் வந்தேன் என்று சொல்கிறார். परिपूर्ण जीवन देने के लिए आया करके कहा. நான் அவைகளுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். उनको परिपूर्ण जीवन हो इसलिए मैं आया हूं. நாட்களிலே மனிதனானவன் आज के दिनों में मनुष्य जो है தன்னுடைய ஆத்மீக ஜீவனை இழந்தவனாய் இருக்கிறான். अपने आत्मिक जो जीवन को खो दिया है. அவர்கள் சரீர ஜீவன் உடையவர்களாய் இருக்கிறார்கள். शरीर में जी रहे हैं, ஆத்மாவோ ஜீவன் இல்லாததாய் இருக்கிறது. लेकिन आत्मा में जान नहीं है. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் एजेकिएल 18 अधिकार வசனம் 4 ஒருவர் வாசியுங்கள். वचन को 4 को पढ़ेंगे. एजेकिएल 18:4. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. पाप करने वाला आत्मा जो है वो मरेगा. ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தான். आदि मनुष्य आदम जो है पाप में गिरा. அவனுக்கு அங்கு ஆத்மீக மரணம் ஒன்று உண்டாகிவிட்டது. उसमें जो एक आत्मिक मृत्यु हुआ. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், लेकिन प्रभु यीशु मसीह कहते हैं நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். लेकिन मैं जो है उनको जीवन हो इसलिए आया हूं. மனிதன் ஆத்மீக ஜீவனை இழந்தவனாய் இருக்கிறான். मनुष्य आत्मिक जीवन को खो दिया. ஏனென்றால் எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एजेकिएल की पुस्तक में लिखा जो पाप करने वाला आत्मा वो मरेगा. மனிதனை தேவன் செம்மையானவனாய் உண்டாக்கி வைத்திருந்தார். मनुष्य ने प्रभु ने मनुष्य को जो है अच्छी तरह से बनाया. தேவன் அவர்களை செம்மையானவர்களாக தான் உண்டாக்கினார். परमेश्वर ने उन्हें जो एक श्रेष्ठ करके किया था. அவர்களும் अनेक உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். लेकिन वे जो है कई विकल्प को ढूंढे. அனுபடியினால் அவர்கள் சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டு इसलिए शैतान के द्वारा धोखा खाए அவர்கள் தங்களுடைய ஜீவனை இழந்து போயிருக்கிறார்கள். और वे जीवन को खो दिया. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் சொன்னார், प्रभु यीशु मसीह ने से कहा, அந்த ஆதாம் இடத்தில் சொன்னார், ऐसे जो आदम से कहा, இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். ये फल को जिस दिन तू खाएगा मर जाएगा. ஆனால் சத்துருவானவன் சொன்னான், लेकिन जो शैतान ने क्या कहा, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். ऐसे निश्चय तुम नहीं मरोगे. அவர்களுக்கு அவன் தேவன் மேல் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணினான். उसने जो है परमेश्वर के ऊपर एक शक उनको पैदा कर அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்து परमेश्वर विश्वास न करने के लिए एक अविश्वास लेके आए. கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். परमेश्वर ने कहा जिस दिन इसे तू खाएगा तू मर जाएगा. சர்ப்பமானது சொன்னது நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னது. लेकिन जो सांप ने जो कहा तुम लोग नहीं मरोगे. ஆனபடினால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் इसलिए परमेश्वर के वचन को अधीन नहीं हुआ. அவன் சத்துருக்கு செவி கொடுத்து शैतान की बातों को सुन लिया. அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போனான். अपने जीवन को भी खो दिया.
ஆனால் ஆதாம் 930 வருடம் உயிரோடு இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். लेकिन फिर भी जो है आदम जो है 830 साल 930 साल वो जीवित रहा. கர்த்தர் சொன்னதை புசிக்கு நாளில் நீ சாகவே சாவாய். परमेश्वर ने कहा था जिस दिन तू खाएगा तू मर जाएगा. ஆனால் 930 வருடம் உயிரோடு இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 930 साल जीवित रहा. அவர்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். वे लोग परमेश्वर से अलग किए गए. தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். परमेश्वर के समूह से अलग किए गए और अलग चले गए. என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமை இந்த ஏதேன் தோட்டத்தில் துரத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर ने जो एडम के गार्डन से जो उनको बाहर निकाल दिया. அவனை அங்கு வராதபடிக்கு சுடர்வழி பட்டயத்தை வைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. वहां दोबारा वो ना आए इसलिए वहां पे जो है उन्होंने जो बंद कर दिया. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போனான். मनुष्य जो है परमेश्वर से अलग हो गया. தேவனை விட்டு பிரிந்திருப்பதுதான் மரணம், அதுதான் சாவு என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर से जो अलग होना एक अवस्था जो है वो मृत्यु. ஏன்னா நம் சரீரத்தில் அவன் 930 வருடம் உயிரோடு தான் இருந்தான். क्योंकि शरीर में जो है वो 930 साल जीवित रहा. நீ புசிக்க நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார். जिस दिन तू खाएगा तो उससे मर जाएगा. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டான். मनुष्य परमेश्वर से अलग हो गया. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உறவை இழந்து போய்விட்டான். परमेश्वर के जो सहभागिता से वो अलग हो गया. ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால். क्योंकि परमेश्वर का जो अधीन नहीं था, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் परमेश्वर का जो अधीन नहीं हुआ, அந்த ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய்விட்டார்கள். उस आदम की वाटिका से वो अलग हो गया. தேவனோடு இருப்பதுதான் மனிதனுக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்வு. परमेश्वर के साथ रहना ही मनुष्य के लिए परिपूर्ण जीवन. தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனோடு ஜீவிப்பதுதான் மனிதனுக்கு ஒரு திருப்தியான வாழ்வு. परमेश्वर से जो मेल मिलाप ही मनुष्य के लिए एक परिपूर्ण जीवन है. இந்த உலகத்தில் நம்மையோட எத்தனையோ படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள். सर हमसे भी कितने अच्छे पढ़े और विद्वान लोग हैं. எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். कितने जो है रईस लोग हैं. அவர்களுக்கு திருப்தி இல்லை. उनको जो है समाधान नहीं है. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு திருப்தி இருக்கிறது. लेकिन जो मसीह में एक आत्मा है उसको तृप्ति समाधान है. நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், हमारी जरूरतें कितनी, எவ்வளவு காரியங்கள் நமக்கு அவசியப்படலாம், कितने कार्यों की जरूरत है. எல்லாம் உடையவர்களைப் போல ஒரு திருப்தியான ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். लेकिन आम तौर पे सबकी जैसा हमको एक तृप्ति का जिंदगी दिया है. கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்கிறது. जो मसीह के पीछे होते हैं उनको जिंदगी में एक समाधान है. கிறிஸ்துவை அல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, जो मसीह के नहीं है, அவர்கள் ஆத்மீக மரணத்தில் இருக்கிறார்கள். वे लोग आत्मिक मृत्यु में है. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் மரணமாய் இருக்கிறது. वही इनकी जिंदगी का मृत्यु है. ஆதாம் உயிரோடு தான் ஜீவித்தான். आदम जो है वो जीवन था, 930 வருடம் உயிரோடு இருந்தான். 930 साल जीवित था. ஆனால் அவனுடைய ஆத்மாவானது மரித்து போயிருந்தது. लेकिन उसका वो आत्मा में मर गया था. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி पाप இருக்கிறது. करने वाला आत्मा जो है वो मरेगा. மனிதன் பாவத்தினாலே மரித்து போய் இருக்கிறான். मनुष्य पाप के द्वारा ही मर रहा है. அவனுடைய ஆத்மாவானது மரித்த நிலைமையில் இருக்கிறது. उसका आत्मा जो है कि मरा हुआ अवस्था में, ஆனால் சரீரத்தில் அவர்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறார்கள். लेकिन शरीर में वे जीवित है. நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லுவதுண்டு, हमारे अय्या ऐसे बोलते हैं, மனிதன் சரீர ஜீவனுடையவனாத்தான் இருக்கிறான். मनुष्य शरीर की जिंदगी जी रहा है. அவருடைய ஆத்மாவானது மரித்து போய் இருக்கிறது. उसका आत्मा लेकिन वो मर चुका है. எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, जिस दिन मनुष्य यीशु मसीह को अपनाता है, அப்பொழுதுதான் அவன் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறான். तब जो है मृत्यु से वो विजय पाता है. தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर से अलग होना एक मृत्यु है. சரீரத்திலே மனிதன் மரிக்கிறான், शरीर में जो मनुष्य मरते हैं அது மரணம் அல்ல, वो मृत्यु नहीं है. அது நித்திரை என்று வேதம் சொல்லுகிறது. वो जो है वो को नींद करके कहते हैं. சரீர மரணத்தை வேதம் நித்திரை என்று அழைக்கிறது. जो शरीर की जो मृत्यु को जो है पर उसे जो सोना करके कहते हैं. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே और पर यीशु मसीह जब धरती के जिंदगी में थे, அவர் லாசரு என்கிற ஒரு மனிதனை வாலிபனை நேசித்தார். ऐसे थे कि एक जवान व्यक्ति को वो ऐसे चाहते थे. அவன் வியாதிப்பட்டு அவன் மரணம் அடைந்தான். वो ऐसे मृत्यु होके वो मर गया था. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீஷரிடத்திலே, वहीं पर यीशु मसीह अपने चेलों से कहा, லாசரு நித்திரையில் இருக்கிறான், ऐसे लाजरस जो है वो सो रहा है, நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். मैं उसे जाकर उसे जगाऊंगा. அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள், उसके चेलों ने कहा, ஆண்டவரே அவன் நித்திரை இருந்தால் சுகம் அடைவானே. क्या अगर वो सो गया है तो खुद ही उठ जाएगा. யோவான் 11 அதிகாரம் வசனம் 11 வாசியுங்கள். அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். वैसे वो सो रहा है, मैं उसे जाकर जगाऊंगा. இந்த சரீர மரணத்தை வேதம் நித்திரை என்று தான் சொல்லுகிறது. इस मृत्यु को जो शरीर जो बाइबल जो है वो एक नींद करके कहता है. மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை தான் மரணம். मृत्यु है कि परमेश्वर से एक अलग होना एक जिंदगी है. தேவன் அல்லாத வாழ்க்கை, बिना परमेश्वर की जिंदगी, அது ஒரு செத்த வாழ்க்கையா இருக்கிறது. वो एक मरा हुआ जिंदगी है. அப்படினால் வேதம் இதை நித்திரை என்று சொல்லி அழைக்கிறது. इसलिए जो बाइबल जो है उसे एक सोना करके कहते हैं. தானியேல் புத்தகம் 12 அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். डैनियल 12:2 को पढ़ेंगे. பூமியின் மண்ணிலே நித்திரை பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे धरती की मिट्टी में जो लोग जो है वो विश्राम कर रहे हैं. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் வசனம் 60 வாசியுங்கள். एक्ट्स 7:70 को पढ़ेंगे.
இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे बोले ये कह के जो है वो विश्राम किया. ஸ்தேவானை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे जो स्टीवन के बारे में लिखा गया. ஸ்தேவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். ऐसे स्टीवन जो है परमेश्वर के बारे में गवाही दिया. அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். उसको लेकर पत्थर से मार के मार இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे कह के वो विश्राम किया. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहली कोरिन्थियोस 15 अधिकार வசனம் 20 வாசியுங்கள். वचन 20 को पढ़ेंगे. அனுபடினால் சரீர மரணம் தான் அவன் மனிதன் அடைகிறானே தவிர ஆத்மீக மரணத்தை அவன் தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் அவனுக்கு மரணமா இருக்கிறது. इसलिए जो शरीर के द्वारा जो मृत्यु से विश्राम कहते हैं, जो आत्मिक मृत्यु है परमेश्वर से वो अलग होना है. சரீர மரணத்தை வேதம் நித்திரை என்று அழைக்கிறது. शरीर में मर जाना पर जो बाइबल से कहते हैं அவர்கள் ஒரு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள். गहरे विश्राम में है. மனிதன் தேவனை விட்டு என்றென்றைக்கு பிரிந்திருப்பதை தான் மரணம் என்று வேதம் அழைக்கிறது. मनुष्य जो परमेश्वर से अलग होना है इसे मृत्यु कहते हैं. அனுபடினால் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். आदम और हवा जो है परमेश्वर के विरुद्ध पाप करके परमेश्वर से अलग हो गए. அவர்கள் தங்களுடைய ஜீவனை இழந்து போனார்கள். लोग अपने जीवन को खो दिए. அதுதான் மனிதனுக்கு மரணம். वही मनुष्य के लिए मृत्यु. தேவனல்லாத வாழ்க்கை, बिना परमेश्वर की जिंदगी, தேவனை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை, परमेश्वर को बिना अपनाने वाली जिंदगी, அவர்கள் எல்லோரும் மரணத்தில் இருக்கிறார்கள். वे सब लोग जो एक मृत्यु में हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், प्रभु यीशु मसीह कहते हैं நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன் என்று मैं சொல்லுகிறார். उनको जिंदगी हो करके आया हूं. மனிதனானவன் இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ வேண்டும், मनुष्य जिंदगी में अच्छी तरह से जीना है. தனக்கு விருப்பப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறான். उसकी इच्छा के अनुसार वो जीना करके चाहता है. அவன் தேவனை அறியாதவனாய் இருக்கிறான். वो परमेश्वर को नहीं जानता. அவன் தேவனை அறிந்து கொள்வதும் இல்லை, वो परमेश्वर को नहीं पहचाना. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதும் இல்லை. परमेश्वर सत्य को भी नहीं जाना. மிருக குலமுள்ள மனுஷன் இதை அறியான், மூடன் இதை உணரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे क्यों है कि जानवर के गुण के मनुष्य की तरह हो गया है. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசியுங்கள். 1 तीमुथियो 5वां अधिकार 6वां वचन को पढ़ेंगे. வாசிங்க. உயிரோட செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो जीवित है वो के मर गया है. இந்த உலகத்தில் அவர்கள் சுகபோகமாய் வாழுகிறார்கள். इस संसार में जो है वो आनंद से रह रहे हैं. சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோட செத்தவள் என்று சொல்லியிருக்கிறது. ऐसे जो खुशी से जो आनंद से रह रहे हैं वो मर चुका है. இந்த உலகத்தில் அவர்கள் சுகபோகமாய் வாழலாம். इस संसार में लोग भली बातें இந்த உலக ஆஸ்திகள் அந்தஸ்துகள் இருக்கலாம். संसार की जो है धन संपत्ति हो सकता है. ஆனால் மனிதன் ஆத்மீக மரணத்தில் இருக்கிறான். लेकिन मनुष्य जो आत्मिक मृत्यु में है. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை पाप சொல்கிறது. करने वाला आत्मा जो मरेगा. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். आदम हवा परमेश्वर के वचन को अधीन नहीं. அவர்கள் ஆத்மீக ஜீவனை இழந்து தேவனை விட்டு என்றென்றைக்கு பிரிந்திருந்தார்கள். वे लोग आत्मिक जो मृत्यु हो गया और परमेश्वर से अलग हो गए. அப்படி மனிதனான மனித குலமான பாவத்திலே மரித்து இருக்கிறது. ऐसे जो पूरा मनुष्य जाति जो पाप में है. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்து ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து இயேசு சொல்லுகிறார். मैं वो जीवन पाए और जीवन परिपूर्ण हो इसलिए मैं आया हूं. மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நித்திய ஜீவன் உண்டு. मनुष्य को यीशु मसीह के द्वारा ही नित्य जीवन है. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें वचन दिया है. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். नित्य जीवन में दूंगा. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள், जो मसीह में है, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், जो मसीह पे विश्वास करते हैं, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், जो मसीह के पीछे होते हैं, கிறிஸ்துவின் வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்கள், जो मसीह के उपदेश को जो अपना के चलते हैं, அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்திருக்கிறார். उनको जो परमेश्वर ने नित्य जिंदगी का वचन दिया. நித்திய ஜீவன் என்பது नित्य जीवन जो है ஒரு முடிவில்லாத வாழ்வு. जिसका कोई अंत नहीं है. நம்முடைய தலைமை அவர்கள் சொல்வதுண்டு, हमारे जो बड़े भैया बोलते थे, மனிதன் பிறப்பதற்கு முன்பாக இல்லை, मनुष्य पैदा होने के पहले नहीं, அவன் பிறந்த பிறகு இருக்கிறான், वो पैदा होने के बाद वो அவன் रहता है தொடர்ந்து ஜீவிக்கிறான், और वो जीता है. அவன் மரித்தாலும் இருக்கிறான். वो अगर मर जाता है तो சரீர மரணத்தை அடைகிறார்கள். वो शरीर में विश्राम அது पाएगा. நித்திரை என்று தான் வேதம் சொல்லுகிறது. उसे विश्राम कहते हैं. அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள். वो गहरे विश्राम में है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை நாளிலே पर वो यीशु मसीह के आगमन के दिन பூமியின் தூளிலே மண்ணிலே நித்திரை பண்ணுகிற எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். इस मिट्टी के अंदर जो विश्राम कर रहे सभी लोग उठाए लिए யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவருடைய கட்டளையை கைக்கொண்டு நடக்கிறார்களோ जो परमेश्वर यीशु में विश्वास करके उसके जो आज्ञा को जो अपना के चलता है, அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். उनको जो परमेश्वर नित्य जिंदगी देगा. நித்திய ஜீவன் என்பது ஒரு முடிவில்லாத வாழ்வு. नित्य जीवन जो है जिसका कोई अंत नहीं है, அது ஒரு முடிவில்லாத வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறது. बिना कोई अंत का जिंदगी है. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே மனிதன் 60 வருடம் 70 பலத்தின் மிகுதினால் 80 வருடம் इस சொல்லப்பட்டிருக்கிறது. सांसारिक जिंदगी में मनुष्य 60 या 70 साल जीता है. 70 வருடம் 70 साल பலத்தின் மிகுதினால் 80 வருடம். अगर उसका ताकत परिपूर्ण है तो 80 साल भी அவன் जीएगा. இந்த சரீர மரணத்தை அடைகிறான். तो शारीरिक मृत्यु होता है, ஆனால் நம்முடைய ஆத்மாவோ தேவனோடு நித்திய காலமாய் ஜீவிக்கிறது. लेकिन आत्मा जो है वो नित्य सदा के लिए. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்திருக்கிறார். जो मसीह
में सब लोग हैं उनको जो है नित्य जिंदगी का वादा दिया அந்த நித்திய ஜீவன் அந்த கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். वो नित्य जिंदगी जो मसीह के द्वारा हम पाते हैं ஏனென்றால் கிறிஸ்துவுடைய வார்த்தையானது क्योंकि मसीह का वचन जो है அது ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறது. वो आत्मा और जीवन है அதை ஒரு மனிதன் கைக்கொள்ளும் பொழுது, जो मनुष्य उसको अपनाता है அதன்படி ஒரு மனிதன் ஜீவிக்கும் பொழுது जब उसके अनुसार चलता है அவனுக்குள் நித்திய ஜீவனானது நிலைத்திருக்கிறது. उसके अंदर नित्य जिंदगी जो है वो बना रहता है ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நித்திய வார்த்தையாக நித்திய ஜீவனாய் இருக்கிறது. परमेश्वर का जो वचन जो है वो नित्य वचन है வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी अगर नष्ट हो जाए என் வார்த்தையானது ஒருபோது ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து लेकिन சொல்லியிருக்கிறார். मेरा वचन जो है कभी नहीं छुपेगा தேவனுடைய வார்த்தையானது நித்திய காலமாக இது நிலைத்திருக்கிறது. परमेश्वर का वचन जो है नित्य है அதை கைக்கொள்ளுகிறவன் उसे जो अपना के चलने वाला அதனாலே பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. उसके द्वारा बचेगा ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். यीशु मसीह ने कहा कि उनको जिंदगी हो इसलिए मैं आया हूं லூக்கா 9ஆம் அதிகார வசனம் 56 வாசியுங்கள். लूका 9:56 को पढ़ेंगे மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, मनुष्य का पुत्र मनुष्य की जिंदगी को नष्ट करने के लिए नहीं, ரட்சிப்பதற்கே அதை மீட்பதற்கே வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். छुड़ाने के लिए उद्धार करने के लिए आया है திருடனோ திருட வருகிறான், चोर लेकिन चोरी करने के लिए கொல்ல வருகிறான், और घात करने के लिए आता அழிக்க है வருகிறான். और नष्ट करने के लिए आता है சத்துருவானவன் நமக்கு ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான். जो हमारे जो विरुद्ध एक दुश्मन है 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசியுங்கள். 1 पीटर 5:8 को पढ़ेंगे ம் ம் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். हमारे विरुद्ध एक दुश्मन है நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. जो हमारे नजर में नहीं दिखता அவன் மனிதனுடைய ஆத்மாவை கொலை செய்தவர்களை பாதாளத்திலே கொண்டு சேர்க்கிறான். वो मनुष्य की आत्मा का वो कातिल है அவன் பயன்படுத்துகிற 3 விதமான ஆயுதங்கள் இருக்கிறது. उसके जो इस्तेमाल करने वाले 3 हथियार அதன் மூலமாய் மனிதனுடைய ஆத்மாவை கொலை செய்து उसके द्वारा मनुष्य की आत्मा को जो घात करके அவன் தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே மனிதனை கொண்டு சேர்க்கிறான். और जो खुद के लिए तैयार किया वो जो जगह की ओर लेके जाता है ஏனென்றால் அவன் மனிதனுடைய ஆத்மாக்களை பாவம் செய்ய வைத்து அவர்களை பாகத்திலே தள்ளி क्योंकि वो मनुष्य की आत्मा को पाप करके पाप में गिरा के அதன் மூலமாய் அவன் தேவனை விட்டு அவர்கள் என்றென்றைக்கு பிரிந்திருக்கும்படியான கிரியை செய்கிறான். और इसके द्वारा हमेशा परमेश्वर के लिए परमेश्वर जुदा हो जाए इसलिए लेके जाता அவன் है பயன்படுத்துகிற 3 விதமான ஆயுதங்கள். उसका इस्तेमाल करने वाला 3 हथियार ஒன்று கண்களின் இச்சை, एक जो आंखों के द्वारा देखने वाली इच्छा, மாம்சத்தின் இச்சை, शरीर की द्वारा शरीर की इच्छा ஜீவனத்தின் பெருமை. और जो जिंदगी की जो घमंड இதிலே மனிதனை பாவத்தில் அவன் விழ செய்கிறான். इससे जो मनुष्य को पाप में गिरा के அவன் பயன்படுத்துகிற 3 விதமான ஆயுதங்கள் இதுவா இருக்கிறது. वो जो इस्तेमाल करने वाला 3 हथियार यही है 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிங்க. ம் ம் அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று ये சொல்லியிருக்கிறார். संसार के द्वारा हुए करके लिखा है இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளாய் சத்துருக்குள்ளாய் கிடக்கிறது. संसार जो है शैतान के अंदर है உலகமானது துன்மார்க்குடைய கரத்தில் விடப்பட்டிருக்கிறது. संसार जो है दुष्ट लोगों के हाथों में ஆனாலும் சத்துருவானவன் ஆத்துமாக்களை கொலை செய்கிறான். शैतान जो है जो लोगों को जो आत्मा को घात करता है உடைய எதிராளியாகிய பிசாசானவன் जो हमारे विरोधी जो शैतान யாரை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். किसी को निगल जाए करके घूम फिर रहा है ஆனபடியால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், इसलिए जो स्पष्ट बुद्धि में रहो விழித்திருங்கள். जागते रहो ஏனெனில் क्योंकि உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் तुम्हारा विरोधी जो शैतान जो है கெட்சிக்கிற சிங்கம் போல जो गरजने वाला शेर எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். किसे निगलना है करके इसे ढूंढ के फिर रहा है அவன் மனிதனுடைய ஆத்மாக்களை திருடி கொண்டு போகிறான். मनुष्य की आत्मा को जो है उनको चुरा அவருடைய के लेके जाता சமாதானத்தை திருடிக் கொள்கிறான். है उनके समाधान को चुरा के लेके जाता है நம்முடைய ஐயா சொல்லுவது உண்டு, अय्या ऐसे बोलते थे தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. परमेश्वर के लोग खुशी से आनंद से रहे शैतान को पसंद எந்த नहीं। வழியிலாவது அவர்களை துக்கப்படுத்த வேண்டும், ऐसे किसी तरह से दुख को पहुंचाना எந்த வழியிலாவது அவர்கள் சமாதானத்தை கெடுத்து போட किसी வேண்டும். तरीके से समाधान को नष्ट करना அவன் யார் மூலம்னாலும் கிரியை செய்வான். किसी के द्वारा भी क्रिया அவனை करे திருடன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ऐसे जो है वो एक चोर है திருடன் என்பவன் चोर जो है நம்முடைய உடைமைகளை हमारी संपत्ति நமக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்ளுகிறான். हमारे अनुमति के बिना लेके जाता அவன் திருடனாய் இருக்கிறான். है वो चोर है நம்முடைய எதிராளி பிசாசன் திருடன், जो हमारा जो विरोधी जो शैतान அவன் மனுஷ கொலைபாதகன், मनुष्यों का जो हथियार है அவன் வஞ்சகன். वो एक जो है वो धोखा देने वाला யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்கள். जॉन 8:44 ம்
அவன் மனுஷ கொலைபாதகன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். वो मनुष्य का जो हत्यारा है, மனிதனுடைய ஆத்துமாவை கொலை செய்கிறான். मनुष्य को आत्मा को जो है वो हत्या करता है, அவர்களை பாவத்திலே விழப்படவை செய்து उनको पाप में गिरा के அவன் பயன்படுத்துகிற 3 ஆயுதங்கள் इस्तेमाल करने वाले 3 हथियार, கண்களின் இச்சை, आंखों के द्वारा மாம்சத்தின் இச்சை, शरीर की इच्छा, ஜீவனத்தின் பெருமை. जिंदगी के ऊपर घमंड, இதற்குள்ளாக ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அவன் விழ செய்து इसके अंदर मनुष्य की आत्मा को गिरा के அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து परमेश्वर के विरुद्ध जो पाप करता है, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வை இழந்து போகிறான். परमेश्वर जो नित्य जिंदगी जो है वो खो देता है. ஒரு முடிவில்லாத வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். एक जो है वो बिना अंत का जिंदगी கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு जो मसीह में है, ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்வு, जिंदगी का कोई अंत नहीं है, ஒரு நித்திய வாழ்வு, कोई नित्य जिंदगी है, அது தேவனுடைய ராஜ்யத்திலே அது இருக்கிறது. वो परमेश्वर के राज्य में है, ஏனென்றால் அது அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि उस राज्य का कोई अंत नहीं है, அது அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறது. वो बिना बिना रुकावट का राज्य, அது முடிவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறது. उसका कोई अंत नहीं है. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திலே உங்களையும் என்னை கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் ऐसे एक राज्य में हमको और आपको जो लेके जाने के लिए ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே கடந்து வந்து तो यीशु मसीह धरती पे आके நம்முடைய பாவங்களுக்காக, हमारे पापों के लिए, நம்முடைய அக்கிரமங்களுக்காக हमारे अधर्म के लिए அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். कलवरी में जो है अपने प्राण को दिया, ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். जीवन देख के अपने लहू बहा के जो है आपको और हमको छुड़ाया. அவருடைய ராஜ்யம் முடிவில்லை என்று லூக்கா 1:33 வசனத்தை வாசியுங்கள். लूक 1:33, லூக்கா 1:33. அப்படி ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसके राज्य का कोई अंत नहीं होगा. அது ஒரு முடிவில்லாத ராஜ்யம் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. है वो कि उसका कोई राज्य का अंत नहीं होगा. அது ஒரு நித்தியமான ராஜ்யம் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. एक नित्य राज है, அது அசையாத ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறது. वो न डगमगाने वाला राज है. அதுவாய் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. वही हमारी जिंदगी में नित्य அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கவும், उस राज्य में आप और हम प्रवेश करते हैं, தேவனோடு என்றென்றைக்கு வாழவும் परमेश्वर ने सदा से जीने के लिए தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने मसीह के अंदर हमें जो वचन दिया है. ஆனால் மனிதன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிடக் கூடாது लेकिन मनुष्य ये आशीर्वाद को नहीं पाना என்று है. சத்துருவானவன் தீவிரமாய் நாட்களில் செயல்பட்டு जो शैतान जो है वो उस पे क्रिया करके ஆத்துமாக்களை கொலை செய்து போடுகிறான். आत्माओं को जो हत्या करता है. நரகம் என்பது மனிதனுக்காய் நியமிக்கப்படவில்லை, नरक जो है मनुष्य के लिए नहीं बनाया அது गया. கீழ்ப்படியாத தூதர்களுக்காக நியமிக்கப்பட்டது. वो जो अधीन नहीं थे स्वर्गदूत उनके लिए बनाया गया. ஆனபடி அவன் மனிதனை அவன் ஆத்துமாவை கொலை செய்து इसलिए जो मनुष्य की आत्मा का हत्या करके தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே அவர்களை கொண்டு சேர்க்கிறான். खुद के लिए जो नियुक्त किया गया जो जगह के पास लेके जाता है, அவர்களையும் அவன் அந்த இடத்திலே கொண்டு சேர்த்து விடுகிறான். उनको भी जो उस जगह पे लेके जाता है. 2 பேதுரு 2:2 2 पीटर 2 4வது வசனத்தை வாசி. ம். 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 பாவம் செய்த தூதர்களை அவர் நரகத்திலே அந்தகார சங்கிலில் கட்டி வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. पाप करने वाले स्वर्गदूतों को जो अंधकार में जो है बांध के रखा है. நரகமானது மனிதனுக்காக ஏற்படுத்தப்படவில்லை, नरक जो है मनुष्य के लिए नहीं बनाया गया. கீழ்ப்படியாத தூதர்களை அங்கு நரகத்திலே அவர் அந்தகார சங்கிலில் கட்டி जो வைத்திருக்கிறார். आदि नहीं होने वाले स्वर्गदूतों को उस अंधकार में जो जंजीरों में बांध दिया था. தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே மனிதனை கொண்டு அவன் சேர்க்கிறான். खुद के लिए जो बनाया गया जगह के मनुष्य को लेके அவன் जाता மனுஷ கொலைபாதகனாய் है. இருக்கிறான். मनुष्य के जो आत्मा का हत्या ஆத்துமாக்களை கொலை செய்கிறான். आत्माओं को हत्या करता है. அவன் கண்களின் இச்சையின் மூலமாக, वो आंखों के इच्छा के द्वारा, மாம்சத்தின் இச்சையின் மூலமாக, शरीर की इच्छा के द्वारा, ஜீவனத்தின் பெருமையின் மூலமாக जिंदगी में जो घमंड के ஒரு द्वारा மனிதனுடைய ஆத்மாவை கொலை செய்கிறான். मनुष्य की आत्मा को जो हत्या करता है. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், तुम लोग जो है स्पष्ट बुद्धि நீங்கள் के விழித்திருங்கள். जागते रहो. உங்களுடைய எதிராளி பிசாசானவன் உங்களை கெச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். हमारा विरोधी शैतान जो है वो गरजने वाला शेर की तरह அந்த फुटता है. திருடனுடைய கரத்தில் உங்களை இனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். उसके हाथों से जो परमेश्वर यीशु मसीह ने आपको யோபுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கலாம் இதை. अय्यूब के जो चरित्र हम देखते हैं. யோபு ஒரு செல்வ சீமானாய் இருந்தார். अय्यूब जो एक बहुत ही बड़ा रईस, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். परमेश्वर का भय मानने वाला व्यक्ति था. அவருடைய குடும்பமானது தலைத்து செழித்து ஓங்கி இருந்தது. उसका परिवार जो है खुशहाली में था. இது அவனுக்கு திருடனுக்கு பிடிக்கவில்லை. ये जो है चोर को पसंद नहीं था. பிசாசானவன் அவன் கத்திடத்தில் போய் முறையிடுகிறான். शैतान जब परमेश्वर के पास யோபு जाके விரோதமாய் சேவிக்கிறான். ऐसे अय्यूब जो अच्छा है इसलिए आपको आराधना நீர் कर அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், तुमने उसका आशीष किया है. அவருடைய சம்பத்தை தேசத்திலே பெருக செய்திருக்கிறீர், उसकी संपत्ति को तो बढ़ा के दिया है. அவருடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலையை பாதுகாத்திருக்கிறீர். उसके परिवार को जो चारों ओर पे அவன் ஆதாயத்தோடு தான் உம்மை தேடுகிற வெறுமனையா அல்ல. इसलिए वो तो आराधना कर रहा है, ऐसे व्यर्थ में नहीं कर रहा. முகாந்திரம் இல்லாமல் சத்துருவானவன் யோபை சோதிக்கும்படி அவன் முறையிடுகிறான். ऐसे बिना कारण जो है जो शैतान परमेश्वर के पास जो अय्यूब को चेतावनी ये परीक्षा लेने के लिए वो बोलता है. கர்த்தர் அனுமதி கொடுத்தார். परमेश्वर ने इसको आज्ञा दी. அவனுக்கு உண்டான எல்லாம் அவனுடைய கரத்தில் இருக்குது. उसकी सारी चीजें तेरे हाथों में. அவனுடைய ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. उसके केवल जीवन को तो कुछ नहीं करना. அவனுடைய உண்டான எல்லா ஆஸ்திகளும் போய்விட்டது. उसका जो पूरा संपत्ति चला அவனுடைய गया. பிள்ளைகள் போய்விட்டார்கள். उसके बच्चे चले गए. அவன் திருடன். वो
वो चोर அவன் மனுஷ கொலைபாதகன். मनुष्य की जिंदगी की हत्यारा யோபனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் திருடி கொண்டான். अय्यूब की सारी संपत्ति को उसने चुरा लिया அவன் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை யோபு நின்று கொண்டிருக்கிறார். सब कुछ वो खो के वो अकेला खड़ा था ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். यीशु मसीह ने मैं उनको जिंदगी होकर के आया हूं நான் பரிபூர்ண அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். वो जिंदगी परिपूर्ण होकर के आया हूं கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு தேவன் ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். मसीह में आप और हमको परमेश्वर ने जो नित्य जीवन दी दिया है நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. ऐसे नित्य जिंदगी दुआ करके जो वचन दिया है மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. बहुत ही जो उत्तम और बड़ा जो वचन है மனிதன் தொடர்ந்து அவன் ஜீவிக்கிறான். मनुष्य जो जीता है அவனுடைய வாழ்வுக்கு முடிவில்லை. उसका जिंदगी का कोई अंत नहीं है ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்கிறார். क्योंकि यीशु मसीह ऐसे कहते हैं ஒருவன் என் வசனத்தை கைக்கொண்டால் अगर कोई मेरे वचन को अपनाता है அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று वो कभी मृत्यु को नहीं देखेगा யோவான் 8ஆம் அதிகார வசனத்தை 51 வாசியுங்கள். जॉन 8:51 என் வார்த்தைகளை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து अगर சொல்கிறார். कोई मेरे वचन को अपनाता है उसके अंदर नित्य जिंदगी है। அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. वो कभी मृत्यु को नहीं देखेगा முடிவில்லாத ஒரு வாழ்வு, वो जो बिना अंत का कोई जिंदगी முடிவில்லாத ஒரு ராஜ்யம், है, बिना अंत का कोई राज्य है। அந்த ராஜ்யத்தில் எங்களையும் என்னை கூட சேர்க்கும்படியாகத்தான் उस राज्य में आपको हमको जो लेके जाने ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி கடந்து வந்திருக்கிறார். यीशु मसीह धरती पर அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று विश्वास करने हर एक को नित्य जीवन है। யோவான் 6ஆம் அதிகார வசனம் 47 வாசியுங்கள். जॉन 6:47 को पढ़ेंगे விசுவாசமாக நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். मुझ पे विश्वास करने वाले को नित्य जिंदगी है करके मैं सचमुच कहता हूँ। தேவன் நமக்கு ஒரு நித்தியமான பரலோக ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने हमें जो एक नित्य जिंदगी स्वर्ग राज्य ने वचन दिया है। நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு என்பது नित्य जिंदगी नित्य जो जिंदगी है அது தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. वो परमेश्वर के साथ जीने वाला தேவன் எங்க இருக்கிறார் அங்கு நாமும் இருப்போம். परमेश्वर जहाँ है वहीं हम रहेंगे। அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று சொல்லி இருக்கிறது. उस राज्य का कोई अंत नहीं होगा। ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. जो मेरा जो वचन को जो अपनाएगा वो कभी मरेगा नहीं। ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்கு ஜீவனா இருக்கிறது. इसलिए परमेश्वर यीशु मसीह का हर एक वचन जो मनुष्य के लिए जिंदगी है। யோவான் 6:63 வாசியுங்கள். जॉन 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது ம். கொஞ்சம் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசுவின் போதனைகள், இயேசுவின் வார்த்தைகள், இயேசுவின் கட்டளைகள் மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது. यीशु मसीह का जो वचन जो आज्ञा है मनुष्य के लिए जिंदगी है। அதை கைக்கொள்ளும் பொழுது அவன் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான். उसे अपना के चलने वाले वो जिंदगी में प्रवेश करेगा। நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். मैं उनको नित्य जिंदगी दूंगा कर कहते हैं। ஒருவன் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. अगर कोई मेरे वचन को अपनाएगा वो कभी मरेगा नहीं। இயேசுவினுடைய வார்த்தைகள், यीशु मसीह की जिंदगी ஆண்டவராகிய இயேசுவுடைய போதனைகள், उनके जो उपदेश जो है அவருடைய அன்பின் கட்டளைகள், उनके प्रेम के जो இவைகளெல்லாம் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ये सब हमारी जिंदगी है। நாம் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. हम अब हमारे मन के सबसे नहीं रहना। அநேகர் கர்த்தருடைய பந்தி அலட்சியம் செய்கிறார்கள். अनेक जो है परमेश्वर के प्रभुज को जो है वो आदर नहीं करता। ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए, ஞானஸ்தானம் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், बपतिस्मा पाए, आत्मा का अभिषेक पाए, கர்த்தருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். परमेश्वर की आज्ञा को हम पूरे करते हैं। சிலர் பார்த்தா அதை அலட்சியம் செய்கிறார்கள். कुछ लोग उसे उसको आदर नहीं ஏதோ ஏன் அதனுடைய மேன்மை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். उसकी महत्व बात को नहीं जानते। யோவான் 6ஆம் அதிகார வசனம் 54 வாசியுங்கள். जॉन 6:54 6:54 ம். जॉन 6:54 என் மாம்சத்தை புசித்து जो मेरे मांस को खाएगा என் ரத்தத்தை பானமனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். और मेरे लहू को पिएगा उसको नित्य जिंदगी। ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. अगर कोई मेरे वचन को अपनाएगा वो कभी भी जिएगा। அவருடைய வார்த்தை ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறது. उसका जो वचन जो आत्मा जिंदगी है, யாருடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கிறார்களோ, जो उसके वचन को अपना के चलते हैं, யார் இயேசுவின் கட்டளைகளை கைக்கொள்கிறார்களோ, जो यीशु मसीह की आज्ञा को अपनाते हैं, அதன் மூலமாய் அவர்கள் நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். उसके द्वारा वो नित्य जिंदगी पाएंगे। அது முடிவில்லாத வாழ்வா இருக்கிறது. उसका कोई अंत नहीं है। அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று उसका சொல்லப்பட்டிருக்கிறது. राज्य का कोई अंत नहीं है। அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் நாமும் இருப்பதற்காகத்தான் उसके तो उनके राज्य में रहने के लिए ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார். यीशु मसीह अपने जान को देके आपको हमको छुड़ाया। ஒரு ஆத்துமா கர்த்தரை நேசிக்கிறது என்றால், एक आत्मा परमेश्वर से प्रेम करता है, கர்த்தரிடத்தில் அன்பு கூறார்கள் என்றால், अगर परमेश्वर से प्रेम करता है தேவனுடைய வார்த்தையை கட்டளை கைக்கொள்க மிகவும் கவனமாக இருப்பார்கள். तो परमेश्वर के वचन को अपना के चलने बहुत सावधान ஏன்னா रहें। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார், कि यीशु मसीह ने ऐसे कहा, ஒருவனிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வான் என்று சொல்கிறார். अगर कोई मुझसे प्रेम करता है मेरे आज्ञा को मानेगा। ஒருவனிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான் என்று अगर சொல்கிறார். वो मुझसे प्रेम करता है मेरे वचन को मानेगा। நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று வெறுமனையாய் சொல்வதல்ல, ऐसे में यीशु मसीह प्रेम करता हूं நம்முடைய उसे खाली வாழ்க்கையில் बोलना அதை है। காண்பிக்க வேண்டும். अपनी जिंदगी में बताना है। அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் अगर मसीह में होकर के जो कहता है, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று जैसे சொல்ல. मसीह ने चला वो खुद भी चलना அவர் है। இந்த பூமியில எப்படி ஜீவித்தார், वो जिंदगी धरती में कैसे நான் जिए, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்கிறார். मैं
हमेशा पिता का प्रिय का बात என்னை करता हूं। அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். जो मुझे भेजा मेरे साथ है, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் मैं हमेशा पिता का प्रिय काम அவர் करता என்னை हूं, தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். इसलिए मुझे उसने कभी अकेला नहीं छोड़ा। நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு मैं मेरे पिता की आज्ञा को मान के அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல उसके प्रेम में है हूं, इसलिए நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று इसलिए சொல்லுகிறார். तुम भी मेरे प्रेम में तुम बने रहो। இயேசுவினுடைய போதனைகள், यीशु मसीह के जो उपदेश है, இயேசுவின் வார்த்தைகள், यीशु मसीह के वचन, இயேசுவின் கட்டளைகள் यीशु मसीह की जो அது आज्ञा, மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது. वो मनुष्य के लिए जीवन है। நான் சொல்லிய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ऐसे मेरे वचन जो आत्मा और जिंदगी है, அவருடைய வார்த்தையை கைக்கொண்டால் மரணத்தை காண்பதில்லை. उसके वचन को जो अपनाएगा उसके लिए मृत्यु नहीं है। மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் மரணம். मृत्यु जो है परमेश्वर से अलग होना ही मृत्यु है। மனிதன் சரீர மரணத்தை அடைகிறான், मनुष्य शरीर में मरता है, அதே நித்திரை. वो विश्राम है। ஒரு நாள்ல எழுப்பப்படுவார்கள். एक दिन वो जी उठाएगा। பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி எல்லோரும் எழுந்திருப்பார்கள். ये जो है धरती के में जो मिट्टी में जो है जो विश्राम करे उठा लिए जाएंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह के आगमन में அவர் பிரதான தூதனோடு வானத்திலே தோன்றும் பொழுது प्रधान स्वर्गदूत के द्वारा जो आकाश में दिखेंगे, எக்காலம் தொனிக்கும் பொழுது जब जो ऐसा जो बाजे बजेंगे, நித்திரையில் இருக்கிற எல்லோரும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. जो विश्राम कर रहे सभी लोग उठा लिए जाएंगे। கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற நாமும் जो मसीह में जो हम लोग हैं, நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுவடைந்து என்றென்றைக்கு தேவனோடு கூட இருப்போம் என்று சொல்லி हम भी இருக்கிறது. जो हमेशा मसीह के साथ देने के लिए आएंगे। அவர்கள் இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு கர்த்தரோடு இருப்பார் என்று वो लोग எழுதியிருக்கிறது. ऐसे उठा लिए जाएंगे, हमेशा मसीह के साथ रहेंगे। தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். परमेश्वर के साथ जीना जो जिंदगी है वो नित्य जिंदगी है। அவர்கள் மரணத்தை காண்பதில்லை. वो लोग मृत्यु को नहीं देखेंगे। தேவனை விட்டு பிரிந்திருப்பதே மரணம். परमेश्वर से अलग होना ही मृत्यु है। தேவனோடு ஒரு மனிதன் நித்தியம் வரைக்கும் ஜீவிக்கிறான் என்றால் परमेश्वर से एक मनुष्य தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கு நாம் வாசம் பண்ணுவோம். जब परमेश्वर वहाँ निवास करेंगे। ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ऐसे यीशु मसीह ने हमको जो वचन दिया, அவருடைய வாக்குத்தத்தங்களில் நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்கிறார். ऐसे उनका जो वचन जो है तो नित्य जिंदगी दूंगा। யோவான் 14 அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். जॉन 14:3 ஆ. செலுத்த அனுப்பினவன் ம். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். मैं दोबारा आके तुमको मेरे साथ लेके அவர் जाऊंगा। நமக்கு வாக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ऐसे उन्होंने वचन देके गया है, நான் மறுபடியும் வந்து मैं दोबारा आऊंगा நான் எங்கே இருக்கிறேனோ जहाँ मैं हूँ அங்கே நீங்களும் இருக்கும்படிக்கு वहाँ तुम भी रहने के लिए। நான் உங்களை வந்து திரும்ப வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ऐसे मैं आके दोबारा तुमको मेरे पास इकट्ठा करूंगा। தேவனோடு வாழுகிற வாழ்க்கை தான் நித்திய வாழ்வு. परमेश्वर के साथ जीना जिंदगी है वो नित्य அந்த जिंदगी। வாழ்வுக்கு முடிவே இல்லை. वो जिंदगी का कोई अंत नहीं அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. है, राज्य का एक अंत नहीं है। அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ऐसे एक राज्य के वारिस होने के लिए परमेश्वर ने आपको हमको बुलाया। தேவன் உங்களை சபையிலே வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें तो कलेक्शन में रखा है। சபையின் மூலமாய் தம்முடைய போதனைகளை தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். कलेक्शन के द्वारा अपने वचन को अपने वचन को देते हैं। அப்போஸ்தலர்கள் தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? प्रेरित के द्वारा जो वचन किया மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். मैथ्यू 28:20 நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो मैंने जो आज्ञा दिया उसको अपनाने के लिए उसको उनको उपदेश दीजिए। இயேசுவின் போதனைகள், यीशु मसीह के जो उपदेश, இயேசுவின் வார்த்தைகள், यीशु मसीह के वचन, இயேசுவின் கட்டளைகள் यीशु मसीह की जो आज्ञा மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது. मनुष्य के लिए जीवन है। அதை கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை. इसे अपना के चलेगा तो उसको मृत्यु नहीं கை होगा। கொள்ளாவிட்டால் अगर उसे अपनाएगा नहीं, அவன் ஜீவனை காண்பதில்லை. वो जीवन को नहीं देखेगा। கை கொண்டால் மரணத்தை காண்பதில்லை. अगर उसको अपनाएगा तो मृत्यु को नहीं கை देखेगा। கொள்ளாதவன் ஜீவனை காண்பதில்லை. जो नहीं अपनाएगा उसको जीवन नहीं ஏனென்றால் मिलेगा। தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. क्योंकि जो परमेश्वर का जो वचन है वो आत्मा और जिंदगी है। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी के द्वारा नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. परमेश्वर के जो मुख से निकलने हरे वचन के द्वारा जो जिएगा। ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொண்டு நடக்க வேண்டும். इसलिए यीशु मसीह के जो वचन जो बातें जो है हमें उसको अपना के चलना है। அன்றி அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். उसके द्वारा जो है वो हमें जो चेतावनी मिलती है, அவைகளை கை கொள்வதனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று தாவீது சொல்லுகிறார். उसे अपना के चलने के द्वारा मुझे बहुत सामर्थ्य मिलता है। நீங்கள் வேதத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது जब वचन को अपना के चलेंगे तो, இயேசுவின் போதனைகளை கட்டளைகளை கை கொள்ள यीशु வேண்டும். मसीह के जो उपदेश को लेके चलेंगे तो பரிசுத்த ஆவியானவர் சபையின் மூலமா இதை நடைமுறைப்படுத்துகிறார். पवित्र आत्मा जो अपने कलीसिया के द्वारा उसे जो चलन में அந்த लाएगा। சபையின் ஐக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து इसलिए कलीसिया की जो फेलोशिप को संभाल के रखना है। அப்போஸ்தல புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, जो प्रेरितों की पुस्तक में लिखा है, அவர்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். वे लोग परमेश्वर की ओर जो है इकट्ठा किए அவர்கள் गए। சபையினிடமாய் वो சேர்க்கப்பட்டார்கள். कलीसिया में इकट्ठा किए गए। சபையினிடமாய் நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள் என்றால் जब कलीसिया में इकट्ठा हो गए, நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறீர்கள். कलीसिया परमेश्वर के साथ जो हम इकट्ठा हो गए, கர்த்தர் ஜனங்களை சபையோடு ஐக்கியப்படுத்துகிறார். परमेश्वर लोगों को कलीसिया में इकट्ठा அங்க करता है। அப்போஸ்தலர்கள் தம் தேவன் கொடுத்த உபதேசங்களை கிறிஸ்துவின் போதனைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ऐसे जो 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 परमेश्वर के जो उपदेशों को
उन्होंने जो चलन मिला है, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். मैं तुमको जो जो उपदेश दिया उनको अपनाने के लिए उनको उपदेश देना। நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளையை கைக்கொண்டு நடக்க வேண்டும். हम हर एक जो परमेश्वर के जो उपदेश में वो अपना के चलना है। இயேசுவின் போதனைகளை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும். यीशु मसीह के जो उपदेशों को चलना। என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு. जो मेरे मांस को खाएगा, लोगों को पिएगा, उसको नित्य जिंदगी। நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கிறார். आखिर के दिनों में उसको उठाऊंगा। நித்திரையில் இருக்கிற எல்லோரும் எழுந்திருப்பார்கள். जो दिशा में जो भी है वो उठ जाएगी। சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய ஆக்கினைக்கு எழுந்திருப்பார்கள். कुछ लोग नित्य जीवन की और कुछ लोग नित्य जो आग की ओर चले இயேசு गए। கிறிஸ்துவை விசுவாசித்து यीशु मसीह को विश्वास அவருடைய करके வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து उसके वचन को जो अधीन हो அவருடைய உபதேசத்தை கைக்கொண்டு उपदेश को अपना के அதில் चलते நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் उसमें अगर बने रहेंगे तो உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. उसके अंदर जिंदगी है। என்ன நான் சொன்ன வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது சொல்லி क्योंकि जो இருக்கிறார். मैंने जो कहा वचन जो आत्मा और जिंदगी है, அதை கைக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்குள் ஜீவன் இருக்கும். उसे अपना के चलेंगे तो हमारी அதை जिंदगी। கைக்கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் மரணத்தை காண்பதில்லை, தேவனோடு நித்தியத்தில் நிலைத்திருப்பீர்கள். उसे अपना के चलेंगे तो मृत्यु को नहीं देखेंगे, जिंदगी அதை हमारी है। கைக்கொள்ளாதவன் ஜீவனை காண்பதில்லை. उसे अपना के जो नहीं चलेगा उसके अंदर जिंदगी नहीं है। சத்துருவானவன் ஆத்துமாக்களை கொலை செய்தவனை பாதாளத்துக்கு கொண்டு जो செல்கிறான். शत्रु जो आत्मा को जो हत्या करके जो है नरक की ओर लेके இயேசு கிறிஸ்து நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று जाता है। சொல்கிறார். यीशु मसीह मैं इनको नित्य जिंदगी அவருடைய देता हूं। வார்த்தைகள், उसकी उनके जो அவருடைய वचन, போதனைகள், उनके उपदेश, அவருடைய கட்டளைகள் उनकी आज्ञा மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது. मनुष्य के लिए जिंदगी है। அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, जो मनुष्य उसको अपना அதை के चलता है, கைக்கொள்ளும் பொழுது उसे अपना के चलेगा, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறான். वो मसीह में जो है बना रहेगा। தேவனுடைய கட்டளைகள் நமக்கு ஜீவனாக இருக்கிறபடியா परमेश्वर की आज्ञा हमारी जिंदगी है। நீங்கள் கர்த்தருடைய பந்தி அலட்சியமாய் எண்ணாதீர்கள். ऐसे परमेश्वर के प्रभु को हम ऐसे ऐसे हल्के में ना ले। நம்முடைய சபையானது ஒவ்வொரு வாரம் அதை கடைபிடிக்கிறது. हाँ, कलीसिया जो हर एक हफ्ता उसको जो है அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்கிறோம். आज्ञा को हम जो है उसको अपनाते हैं, ஏனென்றால் அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது. क्योंकि वो हमारी जिंदगी है। ஒரு வாலிபன் வந்து கர்த்தரிடத்தில் கேட்டான், ऐसे कि जवान मेरे पिता की पूछा, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? हे परमेश्वर में नित्य जिंदगी पाने के लिए क्या करूं? வாசிங்கள் மத்தேயு 19 அதிகாரம் 16 17. मैथ्यू 19, 16, 17। அப்பொழுது அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனையை கைக்கொள் என்று ஆண்டவராய் இயேசு अगर तू சொன்னார். जीवन में प्रवेश करना चाहता है तो आज्ञा को जो है अपना के चलना, அவருடைய कட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். उनकी आज्ञा को हम जो अपना के चलना அவருடைய है, கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். उनके जो आज्ञा को अपन चलना है। கர்த்தருடைய பந்திக்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். परमेश्वर के प्रभु को बहुत मुख्यता देना है। ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெற வேண்டும். हर एक सप्ताह जो है हमें उसे भाग लेना है। சிலருடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கலாம், कुछ लोगों की जिंदगी में कुछ அது रुकावटें வேற हैं, காரியம். वो अलग बात है। ஆனால் நாம் தேவனுடைய பந்தியை தவறாமல் கைக்கொண்டு நடக்க लेकिन வேண்டும். हम प्रभु को जो है उसे उसमें भाग लेना है। விரும்பினால் கைக்கொள்வது, ऐसे जब मन में आया उसे अपनाना है, விரும்பலனா கைக்கொள்ளவில்லை. जिस दिन इच्छा नहीं அப்படி அல்ல. है ऐसा नहीं करना நீ है। ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனையை கைக்கொள். तो अगर जिंदगी में प्रवेश करना है तो आज्ञा को मान, ஏனென்றால் அது உனக்கு ஜீவனாக இருக்கிறது. क्योंकि वो तेरे लिए जिंदगी है। அந்த ஜீவன் உங்களில் நிலைத்திருக்கிறது. वो जिंदगी तेरे अंदर है, அது உங்களை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு वो சேர்க்கிறது. तुझे नित्य राज में लेके அவருடைய जाएगा। உபதேசம் அவருடையதா என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். वे उपदेश जो है मेरे जो मुझे भेजा मेरे पिता के है। யோவான் 7:16 வாசியுங்கள். जॉन 7:16। யோவான் 7:16. இயேசு அவளுக்கு புரியதற்காக, என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் जो मेरे उपदेश जो है मेरे नहीं है, என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது என்று मुझे சொல்லுகிறார். जो भेजा मेरे पिता का है। ஆனபடியால் அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. इसलिए उनके जो वचन में அவருடைய जिंदगी है, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. उनके वचन में सामर्थ्य है, அது ஜீவ வார்த்தை. वो जीवन के वचन है। அப்போஸ்தலர் 5 அதிகாரம் வசனம் 20 வாசியுங்கள். நீங்கள் போய் தேவாலயத்திலும் நின்று ம். இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அந்த ஜீவ வார்த்தைகளை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று அப்போஸ்தலருக்கு தேவதூதர் சொன்னார். ये जीवन के वचन जो है जाके सब लोग को आगे स्वर्गदूत ने कहा। ஆனபடியால் ஜீவ வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். इसे जीवन के वचन जो है आपको बताते हैं। மனிதன் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். और मनुष्य जीवन में प्रवेश करने तो परमेश्वर के वचन को अपनाना है। ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி हे கேட்கிறான். परमेश्वर नित्य जीवन पाने के लिए मैं क्या करना है? நீ கற்பனைகளை கைக்கொள். तू आज्ञाओं को मान, தேவனுடைய வார்த்தையை நீ கைக்கொள். परमेश्वर के वचन को तू தேவனுடைய अपना, உபதேசத்தை நீ கைக்கொள். परमेश्वर के उपदेश को तू अपना। நான் உங்கள் கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் मैं பண்ணுங்கள். तुमको जो भी आज्ञा दिया उनको अपना के चलने के लिए அதை उपदेश देना। கைக்கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை. ऐसे वो ऐसे अपना के चलेगा तो அவன் मृत्यु नहीं என்றென்றைக்கும் देखेगा। தேவனோடு கூட நித்தியத்திலே இருப்பார்கள். वो हमेशा परमेश्वर के साथ जिएगा, ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதா क्योंकि இருக்கிறது. उनके वचन जो है जीवन में सामर्थ्य है। அவருடைய வார்த்தையினால் ஒரு மனிதன் பிழைத்திருக்கிறான். उनके वचन के द्वारा मनुष्य जो जीवन அவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. उनका वचन जो है जीवन है। லாசருவே வெளியே வா என்று சொன்னார். ऐसे है लाजरस बाहर आ कहा, லாசர் உடனே உயிரோடு எழுந்து வந்தான். और तुरंत लाजर जो है
जी उठा, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, उसके जो वचन में அது जिंदगी था, கிரியை செய்கிறது. वो क्रिया करने वाला है। இனி போய் பாவம் செய்யாதே என்று ஸ்திரியை பார்த்து சொன்னார். जा और पाप न करके कहा, அவள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தாள். वो पाप से छुटकारा पाई, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. उसके वचन में जीवन है। நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. मैंने जो बोले वचन वो आत्मा और அதை நீ जिंदगी है, கை கொண்டாய் என்றால் उसे जो अगर तो अपनाएगा तो நீ என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. कभी मृत्यु को नहीं देखेगा। தேவனை விட்டு பிரிந்திருப்பதுதான் மரணம். परमेश्वर से अलग होना ही சரீர மரணம் நித்திரை என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. शरीर में जो मरना उसे विश्राम कहते हैं। தேவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் परमेश्वर के वचन को जब नहीं तो தேவனோடு கூட நீங்கள் நித்தியத்திலே நிலைத்திருப்பீர்கள். परमेश्वर के साथ तो नित्य में रहेंगे, தேவனோடு என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பீர்கள். परमेश्वर के साथ नित्य जिंदगी, அந்த நித்திய வாழ்வை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வாக்குத்தத்தம் नित्य செய்திருக்கிறார். जिंदगी जो है मसीह में जो परमेश्वर ने वचन दिया। அந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். इस यीशु मसीह के वचन को उपदेश को कान ला के सुनना है। ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். बपतिस्मा नहीं पाया बपतिस्मा पाया, அபிஷேகம் பெறாத அபிஷேகம் பெற வேண்டும். अभिषेक नहीं पाया अभिषेक पाया, அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்க तो வேண்டும். अभिषेक पाया परमेश्वर के प्रभु से भाग लेना है। நீங்கள் அதை தள்ளி போடுவீர்கள் என்றால் अगर तुमने उससे विलंब किया तो நீங்கள் ஜீவனை இழந்து போவீர்கள். तुम जो जीवन को खो दोगे, என்று அதனால் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி क्योंकि இருக்கிறது. उसके तरह का मनुष्य बचेगा, அதனாலே மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று उसके எழுதியிருக்கிறது. तरह मनुष्य को जीवन होगा। பேதுரு அதைத்தான் சொல்கிறார். पतरस ने इसे कहा, யோவான் 6:68 வாசியுங்கள். जॉन 6:68, நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்கிறார். ऐसे नित्य जिंदगी के वचन तेरे पास है, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. ऐसे नित्य जिंदगी के जो वारिस बनने का वचन तेरे पास है, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? किसके पास जाएंगे? என்னெல்லாம் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், यीशु मसीह ने कहा था, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, मेरा जो शरीर जो है सचमुच भोजन என் है ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது, और मेरा लहू जो है सचमुच एक प्याला है। இதை புசிக்கிறதுனால் ஒரு மனிதன் ஜீவனை காண்பான் என்று சொன்னார். जो इसे ग्रहण करेगा जो मनुष्य उसे जीवन அவர்கள் पाएगा। அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. उस चीज को वो समझ இது नहीं पाए। கடினமான உபதேசமாயிட்டு. ये कठिन उपदेश है। அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், तब यीशु मसीह ने कहा, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? क्या तुमको भी वापस लौटना है? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? लेकिन उन्होंने कहा किसके पास जाए? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. जीवन के वचन तेरे पास அந்த है। ஜீவ வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். वो जो जीवन के वचन को प्रेरितों ने ஆண்டவருடைய प्रचार ஆதி किया। சபையார் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அப்பப்போ அந்நிய ஜெபம்ல உறுதியாய் इसलिए தரித்திருந்தார்கள். आदि कलीसिया प्रेरितों के उपदेश में बना रहा, அதனாலே உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. उसके द्वारा उनको जिंदगी हुआ, அதனாலே உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. इसलिए उनको नित्य जिंदगी हुआ। அதை கை கொண்டால் மரணத்தை காண்பதில்லை, उसे जो अपना के नहीं मरेगा, கை கொள்ளாதவன் ஜீவனை जो காண்பதில்லை. उसको नहीं अपनाएगा वो जिंदगी नहीं देखेगा। அப்படினால் தேவனுடைய வார்த்தை கட்டளைக்கு நாம் கண்டிப்பாய் கீழ்ப்படிய வேண்டும். इसलिए परमेश्वर के वचन को अवश्य हम जो अपनाना है। பந்தியிலே பங்கு பெறாமல் தங்களை சுத்திகரித்துக் प्रभु கொண்டு जो भाग नहीं ले रहे खुद को शुद्धिकरण करना है। கர்த்தருடைய கட்டளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். परमेश्वर के जो आज्ञा को मानना है। என் மாம்சத்தை புசி ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு, जो मेरे मांस को खाएगा लोगों को नित्य जिंदगी நான் है। அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று आखिर की சொல்கிறார். दुनिया में उसको जी उठाऊंगा நான் உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். और मैं तुमको मेरे साथ इकट्ठा அந்த करूंगा। நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து और வந்திருக்கிறார். नित्य जीवन देने के लिए परमेश्वर यीशु मसीह आए। திருடனோ கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறார். चोर चोरी करने और घात करने के लिए आता है। ஆத்துமாக்களை கொலை செய்கிறான். आत्माओं को जो घात करने के மனிதனை लिए, பாவத்தில் வீழ்ச்சடைய செய்து मनुष्य को पाप में गिराने के लिए, தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே பாதாளத்திலே கொண்டு அவர்களை ஆட்டு மந்தையை போல கூட்டமாய் சேர்க்கிறான். खुद के लिए जो बनाया गया नरक की ओर मनुष्य को लेके जाने के लिए। மனிதனுக்கு தெரியவில்லை, मनुष्य को नहीं जानते, என் ஆத்துமாவை ஒருவன் திருடி கொண்டு போகிறான். ऐसे आत्मा को कोई चोरी करके लेके அவர்கள் जाता இந்த உலக சுகபோகங்களில் வாழ்கிறார்கள். है। वे लोग संसार की जो है सुख भोग சுகபோகமாய் வாழ்கிற உயிரோடு செத்தவள் என்று எழுதியிருக்கிறது. जो भोग विलास करते हैं वो जो मृत्यु हो पाते हैं। தேவனில்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. बिना परमेश्वर की जिंदगी है मरा। தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாத வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை. परमेश्वर को जो अपनाते नहीं वो मरे हुए அவர்கள் जिंदगी है। சரீர ஜீவனுடையவர்களாய் இருக்கிறார்கள். वो शरीर में जीवन ஒரு रहेगा நாளிலே சரீரத்தில் அவர் மரணம் அடைவார்கள். और एक दिन शरीर भी मर जाएगा। அது நித்திரை என்று வேதம் சொல்லுகிறது. वो विश्राम करे कहते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை நாளிலே तो यीशु मसीह के आगमन के பூமியின் மண்ணில் இத்திரபடி எல்லோரும் எழுந்திருப்பார்கள். दिन धरती की मिट्टी में जो सोरे सभी लोग उठाए ले जाएंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு प्रभु यीशु मसीह जिसने அவருடைய स्वीकार किया, கட்டளைகளை கை கொண்டு जो आज्ञा को माना, அவருடைய உபதேசத்தை கை கொண்டு उसके उपदेश को जो अपना அவருடைய के चला, சபையாய் நிலைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் जो कलीसिया में जो बने रहे, மிக மேன்மையா அருமையான வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ऐसे जो महा अद्भुत जो वचन दिया है, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு செய்த ऐसे வாக்குத்தத்தம். नित्य जिंदगी दुआ करके जो वचन दिया அந்த है, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். नित्य पाने के लिए यीशु मसीह को जो அவருடைய हमने சபையிலே पकड़ा சதாகாலம் நிலைத்திருந்து है, और जो कलीसिया में बने रहने के அவருடைய கட்டளைகளை அவருடைய பிரமாண அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். उसकी आज्ञा को प्रमाण को जो अपना के चलना நீ है। ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனையை கைக்கொள். जिंदगी में प्रवेश करना है तो अपना आज्ञाओं को मान। ஆனால் சத்துருவானவன் அதை தடை செய்கிறான். लेकिन जो जो शैतान जो है सो रोक देता அவன் है, திருடனாய் இருக்கிறான். वो चोर है, மனுஷ கொலைபாதகன். मनुष्य के आत्मा का हत्यारा है, ஆத்துமாக்களை குறை செய்து அவர்களை நரகத்திலே கொண்டு आत्मा தள்ளுகிறான். को जो हत्या करके नरक में लेके जाएगा। அவர்கள் கூட்டம் கூட்டமாய் ஆட்டு மந்தையை போல் பாதாளத்தில் கிடக்கிறார்கள் என்று. ऐसे झुंड झुंड में जो है लोग जो नरक में है। சங்கீதம் 49 வசனம் 14 வாசியுங்கள். सैम 49:14 को पढ़ेंगे। ஆட்டுமந்தை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்த்து போடும். நன்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள்
பாதாளமானது ரூபத்தை அழித்து போடுகிறேன்னு சொல்லி இருக்கிறது. ऐसे जो है नरक जो है उनको जो नाश कर देगा. தேவன் உங்களையும் இந்த அழிவிலிருந்து தப்புவித்து இருக்கிறார். परमेश्वर ने आपको हमको जो नरक से जो बचाया. அதை உணர்ந்து தாவீது சொல்லுகிறார், वही जो दाऊद से कहते हैं, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு நீ தப்புவித்து இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். मेरे आत्मा को गहरी खाई से जो उसने बचाया. நீர் என் ஆத்துமாவுக்கு பாராட்டின கிருபை பெரிது, मेरे आत्मा को जो किया जो कृपा என் बड़ा है. ஆத்துமாவை பாழ்ந்த தாதாளத்தில் நீ தப்புவிக்க பண்ணியிருக்கிறீர். मेरे आत्मा को गहरी खाई से जो बचा लिया. தேவன் உங்களை நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். परमेश्वर ने आपको हमको पाप से छुड़ाया. கொலோசியர் 1:13 வாசியுங்கள். कोलोसियंस 1:13 को पढ़ेंगे. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ம். நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவும் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரி. உங்களையும் தேவன் பல்வேறு பாவத்திலிருந்து பிசாசின் பிடி இருளின் ஆதிக்கத்தில் தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். ऐसे आपको हमको परमेश्वर ने जो है ऐसे पाप की जो अंधकार से छुड़ा लिया. நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உங்களை வைத்திருக்கிறார். आपने जो प्यारे पुत्र के राज्य में रखा அந்த है. ராஜ்யத்துக்கு முடிவே இராது. उस राज्य को अंत नहीं है. அவர் சதா காலம் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். सदा काल की नित्य जिंदगी है. அப்படினா அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு எனக்கு அவர் தந்திருக்கிறார். इसलिए वो नित्य जिंदगी आपको हमको दिया है. மரித்தேன் ஆனால் நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார். ऐसे मैं मरा लेकिन मैं सदा काल அவரை விசுவாசிக்கிறவர்கள் பின்பற்றுவர்களுக்கு அப்படியே தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். विश्वास करते हैं उसके पीछे तो उसको नित्य அது जिंदगी देता है. முடிவில்லாத வாழ்வு, उसका कोई अंत नहीं அது है. முடிவில்லாத ராஜ்யம், उसका कोई अंत का அது राज्य है. அசையாத ராஜ்யம், उसे कोई हिला அது नहीं सकता. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. परमेश्वर का जिंदगी அதுதான் மனிதனுக்கு நித்திய वही ஜீவன். मनुष्य नित्य जिंदगी ஆனால் है. சத்துருவானவனும் அதை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு लेकिन शत्रु जो है, लोग उसे जीवन को नहीं அவன் पाए. கண்களின் இச்சையை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்து பெருமையினால் ஆத்துமாக்களை கொலை செய்து उनकी आंखों की इच्छा और जो जिंदगी की जो घमंड जो है அவர்களை பாதாளத்திலே கொண்டு சேர்த்து उसके கொண்டிருக்கிறார். द्वारा उनको जो नरक की ओर लेके जाता தனக்கு है. நியமிக்கப்பட்ட இடத்திலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். उसके लिए जो नित्य किया जो नरक की ओर लेके जाता है. யோபு 24:19 வாசியுங்கள். अय्यूब 24:19 को पढ़ेंगे. படிங்க. பாதாளமானது பாவிகளை பட்சித்து போடுகிறது, அழித்து போடுகிறது. जो लोग जो पापियों को जो है उनको भस्म कर देगा. கீழ்ப்படியாத தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட பாதாளம் जो न अधीन होने के लिए जो नरक जो बनाया गया. மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினால், मनुष्य परमेश्वर के अधीन नहीं. தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு அவள் கீழ்ப்படியாமல் परमेश्वर के போகிறபடினால் वचन को आज्ञा को नहीं माना इसीलिए தேவன் இந்த பூமியில தம்முடைய திருச்சபையை எழுப்பி परमेश्वर धरती अपने कलीसिया சபைக்கு அப்போஸ்தலரை தேவன் நியமித்து कलीसिया में प्रेरित करके लोगों को அவர்கள் மூலமா இயேசுவின் போதனைகளை கட்டளைகளை கைக்கொள்ள முடியாத ஜனங்களுக்கு போதித்து इसके द्वारा जो है उनको जो उपदेश देके நம்முடைய கண்களுக்கு முன்பாக சபையை நடத்தின அப்போஸ்தலர்கள் हमारे आगे जो प्रेरित जो थे இயேசுவின் உபதேசங்களை போதனைகளை சரியாய் ஜனங்களை கைக்கொள்ளும்படி போதித்தார்கள். यीशु मसीह के जो उपदेशों को जो ठीक तरह से अपनाने அதை கைக்கொள்வதனால் ஒரு மனிதன் ஜீவனை சுதந்திரிக்க முடியும். उसे अपना के चलने वाले मनुष्य जीवन நீங்கள் पाएगा. கைக்கொள்ளாவிட்டால் अगर तुम उसको नहीं अपनाएगा, நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள், परमेश्वर विश्वास करते ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள், हैं, यीशु मसीह विश्वास करते हैं, ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தைகளை लेकिन उसके वचन को அவருடைய உபதேசத்தை उसके उपदेश को நீங்கள் கைக்கொள்ளுகிறீர்களா? क्या उसे अपना के चलते हैं? கைக்கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்கள். अगर उसे अपना के चलते तुम धन्य हो. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். तो यीशु मसीह ने ऐसे ही कहा. உங்கள் ஆண்டவர் போதகரும் ஆகிய நானே ऐसे कहा कि உடைய கால்களை கழுவினது உண்டானால் अगर मैं तुम्हारा जो स्वामी तुम्हारा पैर नहीं धोआ, நீங்கள் இதை செய்யுங்கள் என்று மாதிரி அவர் வைத்து போனார். ऐसे तुम भी ऐसे करो करके एक उदाहरण देके गए. தேவன் அதன் சபையின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने कलीसिया के द्वारा उसको एक चलन में लेके அதை கைக்கொள்ளும் பொழுதுதான் उसे जब अपना के உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. हमारे में जिंदगी है. அதை கைக்கொள்ளும் பொழுதுதான் उसे अपना के जब உங்களுடைய चलेंगे तो விசுவாசமானது நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. विश्वास तो है दिन पर दिन बढ़ जाएगा. நீங்கள் கைக்கொள்ளாவிட்டால், अगर उसको अपना के नहीं நீங்கள் அதை चलेंगे, கீழ்ப்படியாவிட்டால் उसका अधीन नहीं होगे तो உங்களுடைய விசுவாசம் விருதாவாய் போய்விடும். विश्वास जो है व्यर्थ हो जाएगा. அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்லுகிறார். प्रेरित पौल ऐसे कहते हैं, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ऐसे तुम जो विश्वास कर रहे हो, ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். लेकिन जो परमेश्वर के वचन के अनुसार करो. நீங்கள் वचனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, वचन को केवल सुनना ही नहीं है, பிரசங்கத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, तो वचन को सुनना ही नहीं. நீங்கள் அதன்படி செய்யும் பொழுதுதான் जब उसको उसके हिसाब से करेंगे, உங்களுக்குள் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், परमेश्वर का आशीष होगा, தேவனுடைய சமாதானம் இருக்கும். परमेश्वर का समाधान होगा. நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் ऐसा अगर नहीं करेंगे तो உங்களுடைய விசுவாசம் விருதா இருக்கும். विश्वास से व्यर्थ होगा. நம்முடைய சபையின் மூலமாய் தேவன் அதை நடைமுறைப்படுத்துகிறார். इसे कलीसिया को द्वारा परमेश्वर उसको एक चलन में लाता है. நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், उसके वचन को அவருடைய अपनाइए, கட்டளைகளை उसकी ஏற்றுக்கொள்ளுங்கள், आज्ञा को मानो. அதன்படி செய்ய மனதுள்ளவர்களாய் இருங்கள். उसको करने के लिए जो मन நீங்கள் செய்யவில்லை என்றால் ऐसे नहीं करेंगे तो நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு அப்படியே விட்டு விட்டு போய் விடுகிறீர்கள். वचन को अगर सुन के ऐसे छोड़ देंगे तो உங்களுடைய வசனம் அந்த பிரசங்கமானது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். वो जो उपदेश जो है उसको कोई लाभ नहीं உங்களுடைய देगा. விசுவாசம் விருதாவாய் இருக்கும். विश्वास जो है व्यर्थ हो जाएगा. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்றால் अगर मसीह को विश्वास करते हैं அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று அவர் நடந்தபடி நடக்க तो வேண்டும். हम कहता है कि मसीह में हूँ जो அவர் उसके சொல்ல साथ என் चलना है. பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ऐसे जो पिता के जो प्रमाण में चलता हूँ कहते हैं நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் அன்பிலே நிலைத்திருங்கள். तुम मेरे उपदेश में जो
बने रहो उसमें चलो। என்னுடைய உபதேசம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது. मेरे उपदेश मेरे नहीं है, मुझे जो भेजा गया मेरे पिता के द्वारा है। அனுமதினால் நீங்கள் அதை கைக்கொள்ளும் பொழுது ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்கள். इसे जब हम इसे अपना के चलेंगे तो हमारे जीवन அதை கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் ஆசீர்வாதம் इसे இருக்கிறது. जब हम जो अपना के चलेंगे तो हमारे जीवन समाधान அதை होगा। கைக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். इसे अपना के चलेंगे अपनी जिंदगी में समाधान रहेगा। தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். परमेश्वर की जो आज्ञा को अब अधीन रहे, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के वचन को जो माने, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கும், जिंदगी में एक समाधान ஒரு रहेगा, ஆசீர்வாதம், एक आशीष ஒரு रहेगा, திருப்திகரமான வாழ்க்கை, एक संतोष रहेगा। எல்லாம் உடையவர்களைப் போல ஒரு திருப்தி இருக்கும். सब कुछ है करके एक तृप्ति रहेगा। நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டீர்கள் என்றால் अगर परमेश्वर के वचन को छोड़ देगा तो தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மில் உண்டாயிருக்கும். परमेश्वर का न्याय जो हम पर होगा। யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 48 லிருந்து 50 முடிய வாசி. जॉन 12:48 ம் 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 ஹalleluya. हालेलुया। அவருடைய கட்டளையானது நித்திய ஜீவனாய் இருக்கிறது. उनका आज्ञा जो नित्य जीवन है, அதை கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானமும், उसे अपना के चलेंगे तो अपने समाधान அதை है, கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதமும், उसे अपना के चलेंगे तो हमें आशीष है, எல்லாம் உடையவர்களைப் போல ஒரு திருப்தி நமக்கு இருக்கிறது. सब कुछ है करके एक तृप्ति रहेगा। அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், उसे जो नहीं अपनाएंगे, அதை விசுவாசியாதவர்கள், जो उसे विश्वास नहीं அதை करेंगे, கைக்கொள்ளாதவர்கள், जिसको अपना के नहीं அவர்கள் चलेंगे, மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. उन पे परमेश्वर का न्याय होगा। தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் கண்டிப்பாய் உண்டாகும். परमेश्वर का न्याय उन पे अवश्य होगा। அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், उनके वचन को अपना के அவருடைய चलो, வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், वचन को अपना के அவருடைய चले, அன்பின் கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். उसके प्रेम के आज्ञा को अपना के என்னை चले। தள்ளி ऐसे जो मुझे छोड़ என் के வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை मेरे वचन को जो नहीं स्वीकार நியாயம் करेगा, தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. ऐसे जो उसका न्याय करके एक होगा। நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். जो मैंने कहा वचन ही आखिर के दिन நான் उसको न्याय சுயமாய் करेगा। பேசவில்லை, मैं मेरे खुद से नहीं बोलता, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் जो मैं क्या कहता हूँ, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் जो मुझे क्या उपदेश देना है, என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிடுகிறார். मुझे जो भेजा गया मेरे पिता के द्वारा है। அவருடைய கட்டளை உங்களுக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. उनका आज्ञा तुम्हारी नित्य அவருடைய जिंदगी है, வார்த்தைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனாய் उसका இருக்கிறது. वचन जो हमारी नित्य जिंदगी है, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். उसका आज्ञा नित्य जिंदगी है करके ஆகிய நான் பேசினவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று ऐसे சொல்லுகிறார். जो पिता ने मुझे जो कहने के लिए कहा मैं कहता हूँ, அப்படி தான் உங்களுக்கு சொன்னேன், इसलिए मैंने आपसे कहा என் உபதேசம் என்னுடையதா இராமல் ये उपदेश जो मेरे नहीं என்னை है, அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது இயேசு சொன்னார். जो मुझे भेजा गया मेरे पिता के द्वारा है। யாரோடைய வார்த்தையை தள்ளுகிறார்களோ जो उनके वचन को स्वीकार नहीं அவர்கள் करता है, மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும். उनके परमेश्वर का न्याय होगा। யாரோடைய கட்டளையை கைக்கொள்ளாமல் போகிறார்களோ जो उनकी आज्ञा को नहीं मानेगा, அவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். परमेश्वर उसको न्याय करेगा। கைக்கொள்ளுகிறவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். जो अपना के चलेगा वो जीवन में प्रवेश கை करेगा। கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை, जो 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 अपना के चले कभी मृत्यु को नहीं கை देखेगा। கொள்ளாவிட்டாலும் என்றென்றைக்கும் ஜீவனை காண்பதில்லை. ऐसे जो नहीं अपनाए कभी जिंदगी को नहीं கை देखेगा। கொள்ளாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் இருக்கும். उसको न जो अपनाएगा उसे परमेश्वर का न्याय அவருடைய होगा। வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். उसके वचन को आप स्वीकार कीजिए। மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் கடைசி அதிகாரத்தை வாசிங்க, 29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ம் என் உங்கள் நேர்ச்சிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆ ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமையை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ऐसे मेरा जुआ जो है वो अपने पर ले लो। என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், ऐसे जो है என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். मेरे जो आज्ञा को जो है स्वीकार कर लो। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். तो यीशु मसीह के उपदेश को हम जो अपना के चलना, அதை கைக்கொள்ளும்படிக்கு தேவன் சபையை எழுப்பி उसे अपना के चलाने के लिए தேவன் சபையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். परमेश्वर कलीसिया में बातों को लेके आए। இதை அற்பமாய் எண்ணாதீர்கள், इसे हम जो है ऐसे तुच्छ அது இது समझ- உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. ये हमारी जिंदगी है। ஆனபடியால் தேவனுடைய கட்டளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். इसलिए परमेश्वर की आज्ञा को मान के चलना है। ஆண்டவராய் இயேசு சொல்லி என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். तो यीशु मसीह ने कहा कि मेरे उपदेश को तो अपना के என்னுடைய चलो, போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். मेरे उपदेशों को जो अपना लो, என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று मेरी சொல்கிறார். आज्ञा को मानो। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், तो यीशु मसीह कहते हैं நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், मैं शांत और जो है अच्छे मन என் का हूं। நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ऐसे मेरे तुम्हारे बहुत அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். उनके वचन को आज्ञा को जो जो अब स्वीकार நீங்கள் करेंगे, அதை கைக்கொள்வீர்கள் என்றால் जो उसे स्वीकार करेंगे, உங்களுடைய ஆத்மாவுக்கு மிகுந்த ஒரு சமாதானம், आत्मा को जो है समाधान உங்களுக்கு ஒரு रहेगा, இளைப்பாறுதல், एक जो शांति உங்களுக்கு रहेगा, நித்திய வாழ்வு, एक नित्य जिंदगी, முடிவில்லாத ஜீவன், एक बिना अंत का जिंदगी, அது மிகவும் லகுவானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो बहुत ही आसान और हल्का என் நுகம் जिंदगी மெதுவாய், என் சுமை லகுவாயும் இருக்கிறது. है। ऐसा मेरा बोझ जो हल्का हुआ करके कहते हैं। தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, परमेश्वर का आज्ञा जो है बहुत ही बोझ नहीं है, கடினமானவைகள் அல்ல. मुश्किल नहीं है। அவரை நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்றால், ऐसे तो उसे அவரை प्रेम करते हो, நேசிக்கிறீர்கள் என்றால் उसे प्यार करते हो அது तो உங்களுக்கு லகுவாகவே இருக்கும். वो हमारे लिए जो आसान रहेगा। இலை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார்.
நிற்கிறான். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இளை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறான். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவம் கடுமுள் முடி பொன் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தான். சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. இளை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறான். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை. அருமை இரட்சகர் தூங்கினான் தனியே, இந்த பாடுகள் உன்னை மீட்கவே, இந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறான். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் சொல்லனா பாடுகளை சிலுவையிலே சகித்திருக்கிறார். क्रूस से बहुत सारे जो तकलीफों को நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்றால் नित्य जीवन दूंगा, தம்முடைய ஜீவனை கொடுத்துதான் உங்களை நித்தியத்திலே கொண்டு சேர்க்கிறார். जीवन को देके अपने को हमें नित्य जीवन. அனுபடியில் என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். मेरा उपदेश को जो अपना लो, என் நுகம் மெதுவாய் இருக்கிறது, मेरा जो बोझ என் சுமை லகுவாய் இருக்கிறது, मेरा बोझ हल्का है. நீங்கள் அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ऐसे उसे நீங்கள் அப்படி செய்யும் பொழுது ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்கள். ऐसे करोगे तो जीवन में प्रवेश करोगे. கற்பனைகளை கைக்கொள். आज्ञाओं को நீ मानो. ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனையை கைக்கொள். जीवन में प्रवेश करने तो आज्ञाओं को मानो. அவருடைய வார்த்தையை தள்ளுகிறவனோ उसके वचन को जो इनकार करता அவன் है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளுகிறான். वो यीशु मसीह को इनकार करता है. என்னை தள்ளி मुझे जो इनकार என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனே, मेरे वचन को जो नहीं स्वीकार நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. ऐसे न्याय करके நான் சொன்ன வார்த்தையை கடைசி நாளில் நியாயம் தீர்க்க. मैंने जो बोले वचन ही आखिर के दिन में उसको न्याय करेगा. இயேசுவின் போதனைகள் கட்டளைகள் மனிதனுக்கு ஜீவனாய் இருக்கிறது. यीशु मसीह के वचन जो आज्ञा मनुष्य जीवन है, அதை கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை, उसे अपनाएगा तो मृत्यु नहीं देखेगा. கை கொள்ளாவிட்டால் அவன் ஜீவனை காண்பதில்லை. उसे नहीं अपनाएगा जीवन भी नहीं पाएगा. கை கொள்ளாதவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு தண்டனை जो உண்டாகும். नहीं अपनाएगा उनके ऊपर परमेश्वर का जो न्याय होगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு यीशु मसीह विश्वास அவருடைய சபையா இருக்கிற நீங்களும் நானும் कलीसिया जो आप और அவருடைய அன்பின் கட்டளைகளை उसके प्रेम की आज्ञा அவருடைய உபதேசங்களை उपदेश को நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது हम जो अपना के जब அது நமக்கு ஜீவனாக இருக்கும். वो हमारे जीवन होगा. அந்த ஜீவன் நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்க்கும். जीवन हमें नित्य जिंदगी में लेके அப்படிப்பட்ட நித்தியமான ஒரு வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ऐसे नित्य जीवन அது பரிபூர்ணமான வாழ்க்கை. परिपूर्ण जिंदगी கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பயனுள்ள வாழ்க்கை, मसीह का जिंदगी அது अर्थமுள்ள வாழ்க்கை. मतलब का जिंदगी. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், तुमको नित्य जीवन அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று இயேசு சொல்கிறார். कभी ऐसे नाश ना होगा. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், जो मसीह की கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், मसीह को विश्वास करते கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திருக்கிறவர்கள், हैं, मसीह के उपदेश அவர்கள் को ஒருபோதும் பாவத்திலே கெட்டு அழிந்து போவதில்லை. पाप में से गिर के கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளது, பயனுள்ளது. मसीह का जिंदगी एक मतलब का है. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களால் தான் तो मसीह के पीछे चलते हैं. தேசத்திலே நன்மை சமாதானம் உண்டாயிருக்கிறது. देश में भलाई समाधान है. கிறிஸ்தவ மார்க்கத்தின் மூலமாகத்தான் मसीह के जो मार्ग के द्वारा அநேக ஜனங்கள் நன்மை பயனை பெறுகிறார்கள். कई लोग जो है भलाई को पाए. எத்தனை பேர் கல்வியை கற்று உயர்வடைகிறார்கள். कितने लोग जो है மனித நாகரிகத்திலே வளருகிறான். ऐसे जो सांसारिक கிறிஸ்துவை பின்பற்றுவதுமா இது உண்டானது. जो मसीह के पीछे चलने से உலகமும் அவர்களை பகைக்கிறது. संसार उनके विरोध நாட்டில் करेगा. நம்முடைய இந்தியா தேசத்திலே हम इंडिया देश கிறிஸ்தவர்களை பகைக்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள். ऐसे मसीह का विरोध होता நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்றால், है. ऐसे जो है மனிதன் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறான் मनुष्य என்றால், अगर ज्ञान को पाए, மருத்துவ வசதிகள் உண்டாயிருக்கிறது என்றால், मेडिकल फैसिलिटीज கிறிஸ்தவர்கள் மூலமாய் தான் உண்டாயிருக்கிறது. मसीह के द्वारा दी நான் அவைகளுக்கு நித்திய
ஜீவனை கொடுக்கிறவர்கள் ஒருபோது கெட்டு போவதில்லை. उनको नित्य जीवन का कभी नाश नहीं கெட்டு போனவைகள் பயனற்றவைகள் பிரயோஜனமற்றவைகள். जो खराब हो गया और कोई மற்ற மதங்களானது அது பயனற்றவைகளும் பிரயோஜனமற்றவைகள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். जो मार्ग है कोई लाभ नहीं. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவன் உண்டு. जो मसीह के पीछे चलते हैं அது பயனுள்ள வாழ்க்கை. वो एक लाभ का தேவன் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें जो एक लाभ का உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை காலங்களை சமயங்களை பயன்படுத்தி दिया हुआ समय को इस्तेमाल करके கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுங்கள். परमेश्वर वचन को लोग அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தரிடமாய் சேருங்கள். आत्मा को परमेश्वर को लेके आए. என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று मेरे சொல்லுகிறார். उपदेश को जो स्वीकार என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். आज्ञा को मानो. அது உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. वो तुम्हारी जिंदगी है. அப்படி செய்யும் பொழுது நித்திய வாழ்வை, एक्सेप्ट करेगा முடிவில்லாத வாழ்வு, अनंत जिंदगी, முடிவில்லாத ராஜ்யம் अनंत जो அதிலே உங்களை நம்மை சேர்க்கும்படியாக वहां पे जो मिलने ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். पर यीशु आने நான் மறுபடியும் வந்து मैं दोबारा आऊंगा. உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று मेरे சொல்லுகிறார். पास इकट्ठा நீ करूंगा. ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் जीवन में प्रवेश करना है तो இயேசுவின் போதனைகளை கட்டளைகளை கை यीशु கொண்டு मसीह நட. के जो उपदेश हुआ அதை நீ ஏற்றுக்கொள். उसे अपना ले. நீ அவரை தள்ளாதே. उसे तो इनकार நீ नहीं அவரை करना. தள்ளினாய் என்றால் उसे इनकार करेगा கடைசி நாளிலுடைய வார்த்தையை உன்னை நியாயம் தீர்க்கும். आखिर में जो वचन நீ दिया நியாய न्याय தீர்ப்பிலே करेगा. போய் நிற்பாய். ऐसे तो न्याय में खड़ा रहेगा. ஆண்டவர் தேவன் கொடுத்திருந்த நாட்களை ये जो परमेश्वर दियो जिंदगी நம்மை சரி செய்து கொண்டு हम ठीक करके எல்லோரும் நம் கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க हम सब வேண்டும். परमेश्वर के प्रभु அவருடைய கட்டளைக்கு நாம் கண்டிப்பாய் கீழ்ப்படிய की வேண்டும். आज्ञा को हम जो मानना है நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். उसे स्वीकार करना है. தேவனுடைய சமாதானமும் परमेश्वर का தேவனுடைய समाधान, ஆசீர்வாதமும் परमेश्वर का आशीष உடைய வாழ்க்கையில நித்தியமாய் நிலைத்திருக்கும். जो हमारी जिंदगी में அப்படிப்பட்டதான ஜீவித்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ऐसी जिंदगी परमेश्वर देता है. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி चोरी करने घात करने வேறொன்றுக்கு வரான். किसी लिए नहीं आता. நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் मैं उनको जिंदगी அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து இயேசு சொல்கிறார். जिंदगी परिपूर्ण इसलिए आया. அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு பரிபூர்ண ஜீவனும் जो अपनाएगा उसको பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். परिपूर्ण आशीष होगा. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे.